பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக சுத்திகரிப்பு ஜெபத்தில் பங்கு பெறவும் நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்புரவுப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு வாக்குத்தத்த ஆராதனையாக இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நாம் ஒரு சில பகுதிகளில் நாம் தியானிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நானே வாசிக்கிறேன். ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே 1084வது பக்கம். கர்த்தர் இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையின் மாதமாக வாக்கு பண்ணியிருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில வசனங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்போது அது பக்கத்தில் நான் அந்த டேட்டை எழுதி வச்சிருவேன். அல்லேலூயா. நினையாத பிரகாரமாக சில வசனங்களை ஆண்டவர் கொடுப்பார். இந்த வசனத்துக்கு பக்கத்தில் 30/7/2020 அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் 11 பிப்ரவரி 2020 ஆண்டவர் எனக்கு ஊழியத்திற்கு வரக்கூடிய அந்த தரிசனத்தை கொடுத்தார், அடையாளத்தை கொடுத்தார். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 29, 30, 31 இந்த 3 வசனத்தை எனக்கு அடையாளமாக ஆண்டவர் 11 பிப்ரவரி 2020 கொடுத்தார். ஆனால் நாட்கள் போய்கிட்டே இருக்குது. ஒன்று அதற்குரிய காரியங்கள் நிறைவேறின மாதிரி தெரியல. அப்படியே ஜெபித்து கொண்டு வரும்பொழுதுதான் 7வது மாதம் ஜூலை மாதத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நடக்கும், இந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும், அது தாமதிப்பதில்லை, அது தாமதிப்பதில்லை என்ற வார்த்தையை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த மாதத்திலிருந்து அதற்குரிய காரியங்களை ஆண்டவர் ஆமென் நிறைவு பண்ணி கொடுத்தார். நல்லவர். அப்படியாக இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இந்த மாதத்தில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வேறு ஒரு வசனத்தை தான் 2 நாளாக வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் திடீரென்று ஆண்டவர் இந்த பக்கமாக திருப்பி இந்த வார்த்தை எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதத்தினுடைய கருப்பொருள், மைய கருத்து என்னன்னா, அது நிச்சயமாய் வரும். ஆமென். அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. It will not delay, it will surely come. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிற காரியங்கள் தாமதிப்பது போல தெரியும், அது லேட்டார மாதிரி தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இதோ வருகிறார், இதோ வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா என்னது, தாமதமாகிக் கொண்டே தான் இருக்கு. அல்லேலூயா. இப்போ போன வருஷம் வந்திருந்தாருன்னா அன்பரசு பிரதர் ஃபேமிலி என்ன ஆகும் யோசித்து பாருங்க. அப்போ அவர் தாமதிப்பது ஒரு கிருபை, ஒரு தயவு. இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் அநேகர் கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு சில காரியங்கள் பொதுவாகவே நீங்க நினைச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ வாக்குத்தத்தங்களை தியானிச்சிருக்கிறோம். ஆனா நீங்க நினைச்சு வரும்போதெல்லாம் எல்லாமே நீங்க உங்களுடைய மனதில் உள்ள ஒரு ரூபம் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய தேவைகள், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சொந்த வாழ்க்கையில், என்னுடைய சரீர ஆரோக்கியத்தில், அப்படிதான் நீங்க நினைச்சிட்டே வருவீங்க. ஆனா எந்த வசனமாவது நாம தியானிக்கும் போது அந்த மாதிரி தியானிச்சிருக்கோமா யோசித்து பாருங்க. உதாரணத்துக்கு கடந்த மாதத்திற்கு கூட எடுத்தா கூட எல்லாமே ஆவிக்குரிய ரீதியா தான் போயிருக்கும். அல்லேலூயா. பானையில் என்ன இருக்கிறது? அல்லேலூயா. அப்ப பானையில சுவிசேஷம் இருக்கிறது, ரகசியம் இருக்கிறது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய தியானம் எல்லாமே என்ன போகும் அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியாக தான் போகும், சரீர பிரகாரமாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ அது என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, நீங்கள் எவ்வளவாய் ஆவிக்குரிய காரியங்களை, சத்தியத்தை அதிகமாய் தேடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்றோம் பாருங்க, ஒரு சின்ன டேப்லெட் தான், ஒரு சின்ன ஊசி தான். ஆனா பாருங்க உடம்புல போய் எவ்வளோ வேலை செய்யுது, எவ்வளோ அது வேலை செஞ்சு அது பாருங்க நம்முடைய வியாதியில என்ன பண்ணுது, ஒரு சில காரியத்தை கண்ட்ரோல் பண்ணுது. சுகமாக்குதுன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. உடனே கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ வசனம் தான், வசனத்துக்கும் என்னுடைய சரீர ஆரோக்கியத்துக்கு என்ன ரிலேஷன்? வசனத்தை தியானிப்பதற்கும் வசனத்தை கேட்பதிலும் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. போன வாரம் நம்ம சனிக்கிழமை உபவாச கூட்டத்தில் அதான் பார்த்தோம். அல்லேலூயா. யோசியாவை குறித்து நாம பார்த்தோம். அப்போ நமக்காக எழுதியிருக்கிறபடி, அல்லேலூயா, நமக்காக இந்த வேத வசனம் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம்,
அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம். சரி, ஒரு சில வசனங்கள் நாம் சீக்கிரமாக பார்த்து இந்த கூட்டத்தை நாம் முடிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். இந்த வாக்குத்தத்த வசனத்துல நமக்கு 3 பகுதிகளை நாம் பார்க்கலாம். குறித்த காலத்துக்கு, அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு ஸ்பெசிபிக் டைம் லைன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு கட் ஆஃப் டேட். அல்லேலூயா. அப்ப குறித்த காலம் நிறைவேறு மட்டும், அப்போ ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அடுத்து நடுப்பகுதி இங்க சொல்லப்பட்டிருக்கு, அது பொய் சொல்லாது, அது முடிவிலே விளங்கும். அப்ப அந்த காலம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான், அந்த காலம் முடிந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கைகளில் இந்த தரிசனத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு அதை குறித்த ஒரு முழு தெளிவே நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அது கையில கிடைக்கிற வரைக்கும், இப்போ நம்ம என்னதான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும் ட்ரெஸ் பார்க்குறீங்க, சுடிதார் பார்க்குறீங்க, சட்டை பார்க்குறீங்க, பேண்ட் பார்க்குறீங்க, அது மொபைலில் தான் பார்க்குறோம். ஆனால் அது டெலிவரி ஆகி கையில் வந்தால் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கும் போட்டு பார்த்ததுக்கு சம்மந்தமே இருக்காரு. உடனே என்ன பண்ணுவோம்? ரிட்டன். அல்லேலூயா. இது சரியில்லை, ரிட்டன் அனுப்பிச்சிரும். ஆமே. ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை ஒன்றுமே நீங்கள் ரிட்டன் அனுப்பவே முடியாது. அல்லேலூயா. அவர் கொடுத்த தரிசனம், அல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். ஆமே. அது உங்களுக்காகவே தச்சது மாதிரி. என் மனைவி சொன்ன, என் பேர் அதில் எழுதியிருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு குறித்ததை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? குறித்த காலத்தில். அதான் முக்கியம். அப்ப நம்ம நெடுநாள் காத்திருக்கிறோம். ஆனால் அந்த குறித்த காலம் எது? அது என்னைக்கு, எப்போ, இன்னைக்கா, நாளைக்கா, இல்ல 10 வருஷம் கழிச்சா தெரியாது. அப்ப குறித்த காலம் நிறைவேறும் வரைக்கும் நாம் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனால் வேண்டினது கிடைக்கும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஜீவ விருட்சம்னா இயேசுவே கண்ணில் பார்த்த மாதிரி, இயேசுவே சாட்சாத் முன்னாடி நிற்கிற அவர் தான் ஜீவ விருட்சம். அல்லேலூயா. நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்க கூடாது, ஆனால் அதை புசிச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தா ஒரு பெரிய கேட் போட்ட, என்ன இன்னொரு மரம் ஒன்று இருக்கு, ஜீவ விருட்சம். ஜீவ கனியை புசித்தவர்கள் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாரு. அந்த கேட்டை போட்டு மூடி 2 பேரையும் கீழே தள்ளிட்டாரு. அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்பு கிடைப்பதற்கு ஒரு காலத்தை ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார். தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இத்தனை ஆண்டுகள் கழித்து பூமியிலே பிறக்க வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். அதுக்குள்ள அவரை பறித்து சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அப்ப குறித்த காலம். அப்ப பாருங்க, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிதாவாகிய ஆபிரகாம் எப்பயோ மரித்து போயிட்டாரு, அவர் எப்படி உன்னுடைய நாளை காண ஆசையா இருக்கலாம்? சண்டை போடுறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள், ஒரு நேரம், ஒரு குறித்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த காலம் நிறைவேறும் மட்டும் நமக்கு ஒரு புரியாத புதிராதான் இருக்கும். ஏன் இப்படி லேட் பண்றார்? என்னைக்கு நமக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன்? நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? நான் ஏன் சபைக்கு வந்தேன்? அல்லேலூயா. அது தெரியும். இந்த மாதத்தில் தெரிய போகுது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் அட்ரஸ் ஆண்டவர் கொடுக்க போறார். ஆமென். லெட்டர்லாம் எழுதியாச்சு, ஆனா அட்ரஸ் இல்லை. இந்த மாதத்தில் ஒரு முகவரியை கொடுக்க போகிறார். ஆமென். பயப்படாதீங்க, நிச்சயமாய் வரும். அப்போ நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். வாசிங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். பழைய ஏற்பாட்டில் 456வது பக்கம். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். பாருங்க, இங்கே எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, 450 பாகாலுடைய தீர்க்க தரிசிகளை நான் கொலை செய்தபடினாலே ஆகாபுடைய மனைவி எசபேல் என் மேல கோபமா இருக்கிறா, நாளைக்கு என்னுடைய உயிர் போயிடும். என்ன பண்ணிட்டான்? பயந்துட்டு போய் ஒரு சூரச்செடி கீழே போய் படுத்துட்டான். அல்லேலூயா. படுத்ததோடு மட்டுமல்லாம, என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே,
நான் போதும், வாழ்ந்தது போதும், அற்புதம் செஞ்சது போதும், நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். அப்ப காலத்தையும் நேரத்தையும் நியமிக்க வேண்டியது நாம அல்ல. காலம் நம்முடைய கரத்தில் அல்ல. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றார்? எலியாவுக்கு ஆண்டவர் தூதனை அனுப்பி போஜனத்தை கொடுத்து, இறைச்சியை கொடுத்து, தண்ணீரை கொடுத்து அவனை திடப்படுத்தி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம், இன்னும் உனக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு நாளை வச்சிருக்கிறேன், மிச்சம் வச்சிருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய வேலையை ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறேன். எலிசாவை உன் ஸ்தானத்தில் கொண்டு வரணும், யெகூவை அபிஷேகம் பண்ணணும், ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவாக வைக்கணும், இப்படி எவ்வளவோ பிளான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அந்த மூணே அவன் செய்யலை. எலிசா மட்டும்தான் அவன் என்ன பண்ணிட்டான்? எலியாவுடைய ஸ்தானத்தில் வச்சுட்டு ஆண்டவர் அவனை எடுத்துட்டார். அதன் ரகசியம் என்ன அப்படின்னா, எலியாவினுடைய ஆவி எலிசாவுக்குள்ளே இருக்கு. அந்த பாக்கி 2 வேலையை செஞ்சு முடிக்கிறது யாரு? எலிசா தான் செஞ்சு முடிக்கிறான். யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறது எலிசா தான். ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அதை செய்கிறான். அப்போ ஆண்டவர் நமக்கு சில திட்டங்களை வைத்திருப்பார், சில புரோகிராம் வச்சிருப்பார். அது நிறைவேறு மட்டும் உங்களுக்காக அல்ல, அவர் தமக்காக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அது மூலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்கள் வாழ்வது உங்களுக்காக. நான் வேலை பார்க்கறது என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய பிள்ளைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய எதிர்கால சந்ததிக்காக. அது எல்லாருமே செய்யறதுதான், எல்லாருமே அது நினைக்கிறதான். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அப்படி அல்ல. அவர் நம்மேல் வைத்த சித்தம் நிறைவேற, அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைவேற, அவர் நம்மேல் வைத்த தரிசனத்தை நிறைவேற்ற அவர் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த காலம் நிறைவேறு மட்டும் நம்மை அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பிளானை நமக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அவர் விடவே மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைக்கப்பட்ட அழைப்பும் கொடுக்கப்பட்ட கிருபையும் வரங்களும் என்றைக்கும் மாறாதவைகளே. அல்லேலூயா. அப்போ உங்கள் மேல் குறித்த அந்த எல்லா தரிசனத்தையும் அவர் நிறைவேற்றி முடிப்பார். அதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அப்பதான் அது முடிவிலே தான் விளங்கும். ஓ, இதற்காக தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரா? அப்போ ஒவ்வொருத்தரை குறித்தும் அப்ப ஆரம்பத்தில் அந்த பாதை வித்தியாசமா தெரியலாம், பேசுகிறவர்கள் வித்தியாசமா பேசலாம். என்னப்பா நல்லா தானே இருந்த, ஏன் திடீர்னு நீ இப்படி மாறிட்ட, ஏன் சர்ச்சுக்கெல்லாம் போற, என்ன ஞானஸ்தானம் எடுத்துட்ட? கேட்கிறவங்களுடைய கேள்விக்கு நம்மளால பதில் சொல்லவே முடியாது. அப்ப அந்த நினைப்பை நம்முடைய இருதயத்தில் வைத்து ஒரு நாளும் ஆண்டவருடைய ஓட்டத்தில் ஓடவே கூடாது. ஆண்டவர் இவங்க இப்படி சொல்ற, கேளுங்க, நான் கேட்ட மாதிரி நீங்களும் கேளுங்க. இவங்க இப்படி சொல்றாங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் என்னுடைய திட்டமா? அப்ப ஆண்டவர் அதற்குரிய விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பார், விடையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அப்ப இந்த ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துடைய பிரத்யட்சமான அர்த்தம் என்ன அப்படின்னா, வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 21, 22. பழைய ஏற்பாட்டில் 589. 2 நாளாகமம் 36, 21, 22. கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்க, இதுதான் குறித்த காலம். அங்க சொல்லப்பட்ட தரிசனத்துடைய காரியம் இதுதான். அப்ப தேவ ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையாய் போயிருக்கிறாங்க. கர்த்தர் குறித்த தரிசனம் என்ன? 70 வருஷம் நீங்கள் பாபிலோன்ல அடிமையா இருப்பீர்கள். கரெக்டா 70 வருஷம் முடிஞ்ச உடனே கர்த்தருடைய ஆலயத்தை, இடிக்கப்பட்ட ஆலயம் கட்டப்படும். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் வருவான். இதை ஆண்டவர் ஏசாயாவுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார். அதை எடுத்து வாசிக்க இப்ப நமக்கு நேரம் இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த குறித்த காலம் எப்ப வரும், அந்த 70 வருஷம் என்ன கணக்கு,
இன்னும் தெரியாது, அந்த பீரியட்ல உள்ள ஜனங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எப்போ சிறைபிடிக்கப்பட்டு போனாங்க, எப்போ அங்க அடிமைகளாய் போனாங்க, எப்போ நமக்கு அந்த 70வது வருஷத்தினுடைய முடிவு வரும் அப்படின்னு தெரியாது. பாருங்க, பெர்சியா ராஜாவினுடைய முதலாம் வருஷத்துல எக்ஸாக்டா 71வது வருஷத்தினுடைய முதல் நாளே ஆண்டவர் கோரேசினுடைய ஆவியை ஏவுகிறார். என்ன ஏவுகிறார்? இங்க இருக்கிறவங்கள அனுப்பிச்சு விடு. எவனவன் இங்க இருக்கிறானோ, தேவ ஜனங்களாக, இஸ்ரவேலனாக, யூதனாக, யாரெல்லாம் இருக்கிறானோ அனுப்பிவிடு. சும்மா இல்ல, கையில பொண்ணு வெள்ளி காணிக்கை கொடுத்துற, என்னென்னலாம் கேட்கிறானோ எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிவிடு. வாசிங்க ஏசாயால அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 44 ஏசாயா 44 28 வாசிங்க. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். பாருங்க, கோரேஸ் அப்ப பிறக்கவே இல்லை. கோரேஸ் ராஜா வருவான் அப்படி சொல்லி யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு பேருள்ள நபர் ராஜாவாக பாபிலோன்ல வருவான், பெர்சியா ராஜாவாக வருவான் என்று சொல்லி ஒருவருக்குமே தெரியாது. பாபிலோன் சாம்ராஜ்யத்தை நேபுகாத் நேச்சாருடைய முழு சாம்ராஜ்யத்தையும் பெர்சியா ராஜா வந்து முறியடிப்பான் என்று சொல்லி ஒருவருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துடைய உச்சத்திலே, பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய உச்சத்துல இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்ப தேசம் அடிமையாய் போவதற்கு முன்னமே அப்ப அந்த 70 வருஷம் எப்ப நிறைவேறும் என்று சொல்லி இவர்கள் என்ன பண்றாங்க? காத்திருக்கிறாங்க. அது முடிவிலே விளங்குகிறது. 70 வருஷம் முடிஞ்ச உடனே கோரேசினுடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு குறிக்கப்பட்ட தரிசனம், அந்த காலம் நிறைவேறும் பொழுது யாரையாவது எங்கிருந்து எப்படியாவது ஆண்டவர் ஏதோது ஒரு உதவியை, கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வடக்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ ஒரு கரம் உங்களை நோக்கி வரும். அல்லேலூயா. அது யாரை கொண்டு, எப்படி, எந்த ரூபத்தில் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக அது நடக்கும். வாசிங்க ஆதியாமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம், 18வது பக்கம், 18வது அதிகாரம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலகட்டத்திலே நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, ஒரு குறிக்கப்பட்ட காலம் சாராளுக்கு இருக்கு. ஒரு உற்பவ கால திட்டத்துல நான் திரும்ப வருவேன், அப்பொழுது ஒரு குமாரனை உன் கையில் இருக்க நான் பார்ப்பேன். அப்ப இத்தனை வருஷம் அவங்க அதை நம்பவே இல்லை. அவ பாருங்க சிரிக்கிறா. சாராள் நகைத்தாள் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய கர்ப்பம் செத்து போய் இருக்கிறது, என்னுடைய கணவனாரோ மிகுந்த வயதுள்ளவராய் இருக்கிறார், நான் எப்படி ஒரு குமாரனை பெறுவேன்? சாத்தியக்கூறு இல்லை. அல்லேலூயா. நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் பாருங்க, அவர் குறித்தது நிறைவேறும். ஒரு உற்பவ கால திட்டத்துல நான் திரும்ப வருவேன். அப்ப கிறிஸ்துவாகிய இயேசு ஒரு நாள் திரும்ப வருவார். ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல வருவார். அப்பொழுது நாம் அவருடைய பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாராளுடைய மடியிலே பிள்ளையா இருந்தது போல நாம் ஆபிரகாமுடைய மடியிலே போய் சேர்வதற்கு பிள்ளைகளான தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆமென். எல்லாருமே எங்க போனோம்? ஆபிரகாமுடைய மடிக்கு போகணும். அன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தினாலே பிறந்தான். அல்லேலூயா. அதே போல நாமும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், ஆபிரகாமுடைய சந்ததிகளா இருக்கிறோம். அப்ப நாம் ஆபிரகாமுடைய மடிக்கு போய் சேரக்கூடிய மடிப்பிள்ளைகளாக, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக, ஆபிரகாமுடைய சந்ததியாக கிறிஸ்துவனுடைய வருகையில நாம் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 79. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. சிமியோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை முகமுகமாய், மேசியாவை காணும் முன்னே நீ ஒரு நாளும் மரணம் அடைய மாட்டாய். ஒரு காலம் அவனுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
எங்களுக்கு வயசான ஒரு தாத்தா இருந்தார் எங்கள் சொந்தத்தில். அவருக்கு வந்து உயிர் அப்படியே இழுத்துக்கோ பறிச்சுக்கோ இருக்கு. இந்த இடத்துல அப்படியே இந்த தொண்டைக்குழியில் நிற்கிது, உயிர் போக மாட்டேங்குது. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, அவ்வளோ சிரமப்படுறார். அப்போது அவருக்கு ஒரு ஆசை என்னென்னா, கரண்ட் வீட்டில் சாகணும். அவங்க வீட்டில் கரண்ட் கிடையாது. கரண்ட் வீட்டில் நான் சாகணும்னு ஆசை. அது திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு, ஐயா கரண்ட் வந்துருச்சு, அந்த பல்ப் எரியுது அப்படின்னாங்க. பட்டார்னு உயிர் போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த குறிக்கப்பட்ட காலம் வந்துருச்சுன்னு அவருடைய சிந்தையில ஏறின உடனே பாருங்க, அவர் தன்னுடைய காலத்தை முடித்து விட்டார். அப்ப சிமியோனுக்கு குறிக்கப்பட்ட காலம் என்ன? கிறிஸ்துவனுடைய முகத்தை பார்க்கும் முன்னே, அந்த பிரகாசத்தை பார்க்கும் முன்னே, அந்த வெளிச்சத்தை, அந்த மகிமையை பார்க்கும் முன்னே நீ ஒரு நாளும் மரணம் அடைய மாட்டாய். இவருக்கு கரண்ட் வீட்டில் சாகணும், வெளிச்சத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டில் குண்டு பல்பாவது எரியணும் அப்படிம்பாரான் அடிக்கடி. ஆனால் கடைசி வரைக்கும் நடக்கல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. இன்னைக்கு அவர் பையன் வந்து நல்ல வளர்ந்து சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இப்போ எல்லா வீடுமே கரண்ட் வீடு தான். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பண்ணுகிற வாக்குத்தத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஏட்டு சுரக்காயாக இருக்காது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்திற்கு வந்திருந்தான். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு சொல்லப்பட்டும் இருந்தது. அப்ப பரிசுத்த ஆவியினாலே சொல்லப்பட்டு இருந்த வார்த்தை, இவன் ஆவியின் ஏவுதலினாலே ஆலயத்திற்கு வரும் பொழுது அங்கே கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அவருக்கு பெயர் வைக்கிறதுக்காக, அந்த பிரதிஷ்டை பண்ணுவதற்காக வந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவனுடைய முகத்தை காணும் முன்னே நீ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அங்கே நிறைவேறுகிறது. அப்ப நீங்க இன்னைக்கு இரவு போய் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு குறிக்கப்பட்ட காலம் என்ன? எதற்கு? என்னுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு. அல்லேலூயா. அது இந்த மாதத்திலா? அது 1ஆம் தேதி இரவிலா? எல்லாரும் போய் ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். அல்லேலூயா. இப்பவே கண் அப்படியே அசருது, இப்பவே பாதி நித்திரையாது. இனிமேல் நான் போய் எங்க ஜெபம் பண்றது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு முக்கியமான நாள். ஆண்டவர் ஆவியின் ஏவுதலை கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் எனக்கு குறிக்கப்பட்ட காலம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 70 வருஷம். அல்லேலூயா. சிமியோனுக்கு ஒரு காலத்தை கொடுத்தீர். சாராளுடைய கர்ப்பத்திற்கு ஒரு நாளை குறித்தீர். ஆமென். அல்லேலூயா. எனக்கு எந்த நாள்? ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணும். எல்லாரும் கண்களை மூடி. அல்லேலூயா.